அதான் இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியிலேருந்து அந்த பள்ளிவாசலும் மதரசாவும் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ இருக்குன்னும்போது இன்றைக்கி திடீர்னு அந்த மாநில அரசுக்கு இது ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னு சொல்லிட்டு அது நீதிமன்றத்துக்கு போகிறதும், நீதிமன்றங்கள் இது ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்தான் அப்படின்னு சொல்லி உத்தரவுகளை பிறப்பிக்கிறதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாபர் மசூதியை உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க நீதித்துறை ஆர்எஸ்எஸ் பாசிச சனாதனவாதிகளுடைய கைக்குள்ளே இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க எதையும் செய்வாங்கன்னும் போது இப்போ இந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வையும் பார்த்தீங்கன்னா நிச்சயம் இது ஆர்எஸ்எஸ் பாஜக சனாதனவாதிகளுடைய ஒரு சூழ்ச்சியாக தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர ஏதோ இப்போ கட்டினது பள்ளிவாசல் கட்டிட்டாங்க, ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துல கட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம லாஜிக்காக நம்ம ஏற்றுக்கலாம். திமுக அதாவது நுனிப்புல் மேய்கிற மாரி உதட்டளவில் தான் அவங்களுக்கு முஸ்லீம்கள் மீது பாசம் இருக்கிற மாதிரி காட்டுறாங்களே தவிர உள்ளத்தளவுக்கு இல்லை என்பதுக்கு பல உதாரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ ஒன்றில் ஒரு குடிசை பகுதிகளை இடித்தா கூட 100 இல்லை 500 மக்கள் திரண்டிட்டு அதை இடிக்கிறத தடுக்கிறாங்க என்பது ஒரு வணக்க வழிபாட்டு தளத்தை இடிக்கும்போது அந்த மக்கள் எப்படி இடிக்கிட்டோன்னு விட்டுருவாங்களா? யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க இல்லையா? இன்றைக்கி பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்லேயே முஸ்லீம் எதிர்ப்பில் யார் முதன்மையாக இருக்கும்? யோகி முதன்மையாக இருக்காரா? அல்லது மத்திய பிரதேச முதல்வர் முதன்மையாக இருக்காரா? அல்லது மகாராஷ்டிரா முதல்வர் முதன்மையாக இருக்காருன்றது இவங்களுக்குள்ள போட்டி நடக்கிற மாதிரியே தெரியுது. அந்த போட்டிக்கு இந்த பள்ளிவாசல்களும் மதரசாக்களும் இஸ்லாமியர்களும் பலியாக்கப்படுறாங்க. நிச்சயமாக இது இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு அல்ல, இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிரான செயல். இதை இவங்க நிறுத்திக்கிறது நல்லா இருக்கும். நிறுத்தலைன்னு சொன்னால் நிச்சயம் இதனுடைய விளைவுகள் விபரீதமாகவும் இருக்கும், மோசமாகவும் இருக்கும். உத்தரகாண்டில் இன்னைக்கு நேற்று நைட்டு ஒரு ரயோட் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா ஹல்திவானி மாவட்டத்தில் அங்கே இருக்கிற ஒரு மதராசாவையும் ஒரு மாஸ்கையும் இடித்து தள்ளியிருக்காங்க. மக்கள் அதில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அங்கே போலீஸுக்கும் மக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு. அண்ட் அதில் 4 பேர் இறந்து போயிருக்காங்க, முஸ்லீம்கள் இறந்து போயிருக்காங்க. அண்ட் ஆல்சோ போலீஸ் மேலே மக்கள் தாக்குதல் நடத்தினா நிறைய பேருக்கு இன்ஜூர் ஆகிருக்கு. அண்ட் மக்களையும் போலீஸ் தடியடி நடத்தி துப்பாக்கிச்சூடு நடத்தி நிறைய ரொம்ப ஒரு கலவரமான ஒரு இடமா உத்தரகாண்ட் மாநிலம் இன்றைக்கி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த உத்தரகாண்டோட சிஎம்ஏ என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஷூட் அட் சைட் ஆர்டர் கொடுத்துருங்க. ஷூட் அட் சைட் ஆர்டர் கொடுத்து அங்கே இருக்கிறவங்க ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்காங்க. அப்படின்றப்போ இந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடக்கிற இந்த கலவரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து? நிச்சயம் உத்தரகாண்ட் மாநிலத்தில் மதரசா மற்றும் பள்ளிவாசல் இரண்டையும் இடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு மதரசா இடிக்கிறாங்க, இடிக்கும்போது பக்கத்தில் இருந்த பள்ளிவாசலும் இடிக்கிறாங்க. அப்போ இடிக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதை எதிர்த்து அரசினுடைய இந்த கொள்கைக்கு எதிராக போராடுறாங்க. போராடும்போது அப்போ என்ன பண்ணுறது காவல்துறை? ஏற்கனவே காவல்துறை ஒரு இடத்த கலவரமாக்கி அதை நாசமாக்கணும்னா காவல்துறை ஈஸியாக, ஏன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டமே உதாரணமாக சொல்லலாம். காவல்துறையே காவல்துறை வாகனத்துக்கு தீ வச்சுதான், காவல்துறையே அவங்களா காயம் ஏற்படுத்திக்கிட்ட மாதிரி அதெல்லாம் சோஷியல் மீடியாவில் நிறைய வந்தது. இப்போ இங்கே உத்தரகாண்ட் இந்த நிகழ்வு முழுக்க பார்த்தீங்கன்னா காவல்துறையினுடைய திட்டமிடல் தான் அந்த கலவரம் ஏற்படுத்தணும். ஏன்னா இது இந்த போராட்டத்தை அவங்களால கட்டுப்படுத்த முடியல, தொடர்ந்து போராட்டி இருக்காங்க மக்கள். அப்போது நீதிமன்றங்கள் என்ன சொல்லுதுன்னு சொன்னீங்கன்னா அது ஆக்கிரமிக்கப்பட்ட இடம். ஒரு 100 வருஷம் ஏதோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, இல்லை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, இல்லை ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல பள்ளிவாசலோ மதரசாவோ கட்டினாங்க அப்படின்னு சொன்னால் அது ஏதோ ஆக்கிரமித்து கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு 100-150 வருஷம், அதான் இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியிலேருந்து அந்த பள்ளிவாசலும் மதரசாவும் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ இருக்குன்னும்போது இன்றைக்கி திடீர்னு அந்த மாநில அரசுக்கு இது ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னு சொல்லிட்டு அது நீதிமன்றத்துக்கு போகிறதும், நீதிமன்றங்கள் இது ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்தான் அப்படின்னு சொல்லி உத்தரவுகளை பிறப்பிக்கிறதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாபர் மசூதியை உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பாபர் மசூதி இருந்தது, இப்போ அந்த இடத்துல கோயில் இருந்ததுன்னாங்க. ஆனால் அந்த கோயில் இருந்ததுக்கு உண்டான எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் கோயிலுக்கு தான் சொந்தம்னு சொல்லி அந்த நிலம் கொடுக்கப்பட்டது. இப்போ கியான்வாபி பள்ளிவாசல், வாரணாசியில் இருக்கக்கூடிய கியான்வாபி பள்ளிவாசல் பள்ளிவாசலுக்குள்ளே நீங்கள் போய் வணங்கலாம், நீங்கள் சாமி தரிசனம் செய்யலாம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் உத்தரவு கொடுக்குறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க நீதித்துறை ஆர்எஸ்எஸ் பாசிச சனாதனவாதிகளுடைய கைக்குள்ளே இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க எதையும் செய்வாங்கன்னும் போது இப்போ இந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வையும் பார்த்தீங்கன்னா நிச்சயம் இது ஆர்எஸ்எஸ் பாஜக சனாதனவாதிகளுடைய ஒரு சூழ்ச்சியாக தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர ஏதோ இப்போ கட்டினது பள்ளிவாசல் கட்டிட்டாங்க, ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துல கட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம லாஜிக்காக நம்ம ஏற்றுக்கலாம். இது ஒரு பழங்கால ஒரு இதும்போது அப்போ இத்தனை ஆண்டுகளாக அது ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துல இருந்துதான். அப்போது அரசு
நீதித்துறை, ஊடகங்கள் எல்லாம் இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் நம்ம எதையும் செய்யலான்றதுக்கு அவங்க மற்ற மாநிலங்களும் அப்படி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அதை இன்றைக்கி உத்தரகாண்ட்லேயே வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே முதல்வரே சொல்கிறாரு, அது வந்து ஒரு தீவிரவாத குழு நிறைய இருக்குது. எப்படி அந்த பள்ளிவாசலையும் அவங்க வணங்க வழிபாட்டு தலத்தையும் அவங்க படித்த பள்ளிக்கூடத்தையும் மதரசாவையும் இடிக்கிறாங்க. அதை எதிர்த்து போராடுவது தீவிரவாத கொண்ட மக்களாது. அதை எப்படி ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள்? அண்டு இதுவுமே ஏற்றுக்க முடியாத ஒன்று தான். அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே மக்கள் போராட்டம் ஆரம்பிக்கும் போது வந்து அவங்க மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே எங்களுக்கு வந்து எந்த விதமான கவர்மெண்ட் ஆர்டரும் வந்து காட்டப்படலை, நாங்கள் அதனால் எங்களோட உரிமையை வந்து கேட்குறோம், அந்த உரிமையை கேட்டதுக்கப்புறம் தான் எங்கள் மேலே வந்து தடியடி அடிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. இல்லை, அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது ஊடகங்கள் தான் இதை போகிறது. ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அங்கே பில்டோசர் வச்சு இடிக்கிறாங்க. இடித்த அடுத்த நிமிஷம் ஊடகங்கள் எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்ட இடம், நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இடித்தாங்க அப்படின்றது தான் அந்த ஊடகங்கள் எல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதுதான் செய்தியாக வெளியிடுது. நான் என்ன சொல்கிறேன், ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னு சொன்னால் 150-100 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இருக்காங்க. அப்போ ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் எப்படி வருது இப்படி இல்லை ஒரு கேள்வியெல்லாம் வருது இல்லைங்களா? அப்போது இவங்க ஆர்எஸ்எஸ் பாசிச சனாதனவாதிகளுடைய கட்டுப்பாட்டில் நீதிமன்றங்களையும் அரசையும் வச்சுக்கிட்டு தான் இவங்க அட்ராசிட்டியே பண்ணுறாங்க. ஒரு போராட்டத்தை பண்ணுறவங்கள அதை வந்து இடிக்க வரும்போது, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு குடிசை பகுதிகளை இடித்தா கூட 100 இல்லை 500 மக்கள் திரண்டிட்டு அதை இடிக்கிறத வந்து தடுக்கிறாங்கன்னும் போது, ஒரு வணக்க வழிபாட்டு தளத்தை இடிக்கும்போது அந்த மக்கள் எப்படி வந்து இடிக்கிட்டோன்னு விட்டுருவாங்களா? யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க இல்லையா? கரெக்டு தான். அண்டு இன்னொரு நியூஸ் ரிப்போர்ட் நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா, 4 பேர் வந்து சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க, 100க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இன்ஜூர் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஊடகங்கள் வந்து மெயினாக வந்து போலீஸ்காரங்க இன்ஜூர் ஆனதையும் சிவில் சர்வன்ஸ் இன்ஜூர் ஆனதை மட்டும்தான் காட்டுறாங்களே தவிர, மக்கள் மீது என்ன இருக்குது அப்படின்றத வந்து ஒரு சில ஊடகங்கள் தான் வந்து காட்டுறாங்க. இந்த ஊடகத்துக்கும் அந்த மக்களுக்குமான இடைவெளி வந்து அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ அங்கே வந்து என்னன்னு சொன்னால் முதல்வரே சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து அங்கே இன்டர்நெட் தடை வச்சுருக்கோம். எப்படி இது காஷ்மீரில் நாங்கள் வந்து இன்டர்நெட்டை தடை பண்ணோம், மணிப்பூர் கலவரம் போது நாங்கள் இன்டர்நெட்டை தடை பண்ணி வச்சோம், அதுபோல் வந்து உத்தரகாண்டை நாங்கள் இன்றைக்கி வந்து இன்டர்நெட்டை தடை பண்ணி வச்சுருக்கோம். அப்போ என்னன்னு சொன்னால், அங்கே நடக்கக்கூடிய உண்மை நிகழ்வுகளை வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருக்கணும்னா இன்டர்நெட்டை தடை பண்ணால் தான் முடியும். அப்படின்றதுக்காகவே இவனுங்க தடை பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 பேர் தான் துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டாங்கன்னா, நிச்சயம் அதுக்கு மேலேயே இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடியவங்க சில பேர் கருத்து தெரிவித்தாங்க. அதன் பிறகு தான் இன்டர்நெட்டே கட்டாச்சு. இப்போ சூழல் என்னன்னு தெரியல. ஒன்று. ரெண்டாவது என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த 500க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்து சிறையில் அடிச்சிருக்கிறதா கூட தகவல் வருது. நீங்கள் சொல்கிறீங்க 100கணக்கான பேர் காயம் பட்டிருக்க மட்டும் இல்லை, 500க்கும் மேற்பட்டவர்களை கைது பண்ணியிருக்காங்க. அப்போது எவ்வளோ போலீஸ் ஃபோர்ஸை இறக்கி அப்போது ஒரு பள்ளிவாசலையும் ஒரு மதரசாவையும் இவங்க இடிக்கிறாங்கன்றதுக்கு இது ஒரு உதாரணமாக தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர மற்ற ஒன்றுமே இல்லை. என்னன்னு சொன்னால், இன்றைக்கி பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்லேயே முஸ்லீம் எதிர்ப்பில் யார் முதன்மையாக இருக்கும்? யோகி முதன்மையாக இருக்காரா, அல்லது மத்திய பிரதேச முதல்வர் வந்து முதன்மையாக இருக்காரா, அல்லது மகாராஷ்டிரா முதல்வர் முதன்மையாக இருக்காருன்றது இவங்களுக்குள்ள போட்டி நடக்கிற மாதிரியே தெரியுது. அந்த போட்டிக்கு வந்து இந்த பள்ளிவாசல்களும் மதரசாக்களும் இஸ்லாமியர்களும் பலியாக்கப்படுறாங்க. நிச்சயமாக இது இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு அல்ல, இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிரான செயல். இதை வந்து இவங்க நிறுத்திக்கிறது நல்லாயிருக்கும். நிறுத்தலைன்னு சொன்னால் நிச்சயம் வந்து இதனுடைய விளைவுகள் விபரீதமாகவும் இருக்கும், மோசமாகவும் இருக்கும். இப்போ தான் 22ஆம் தேதி வந்து அயோத்தியா கோயிலை வந்து திறந்தாங்க. அதாவது 92ல் மஸ்ஜித் இடிக்கப்பட்டு அதன் பிறகு இப்போ 2024 வந்து இந்த அயோத்தியா கோயில் கட்டினாங்க. மணிப்பூர் கலவரம் அண்டு இப்போ நடக்கிற இந்த உத்தரகாண்ட் கலவரம் எல்லாமே எலெக்ஷனை ஒட்டி வரும்போது மட்டும் இந்த கலவரம் வந்து நடக்குது. இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது காஷ்மீரில் ஆளுநராக இருந்த சத்யபால் சிங் மாலிக்கே வந்து தெளிவாக சொல்கிறாரு, புல்வாமா தாக்குதலே பாஜக நடத்தி தான் பாஜக வெற்றி பெற்றது. ஒரு இராணுவ வீரர்களை பலியிட்டு அதன் மூலயமா ஆட்சி அதிகாரத்துக்கு வர துடித்த மோடி வகாராக்களையும் அவங்க எந்த நிலைக்கும் போவாங்கன்னு சொல்லி இது நான் சொல்ல. சத்யபால் சிங் மாலிக் வந்து முன்னாள் ஆளுநர் காஷ்மீர், அவர் வந்து அழகாக தெளிவாக பேசிகிட்டு இருக்காரு. இந்த விஷயம் வந்து சத்யபால் சிங் மாலிக் தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி புல்வாமா தாக்குதலை மகாராஷ்டிரா காவல்துறை ஏடிஎஸ் வந்து ரீபப்ளிக் டிவியினுடைய உரிமையாளர் அர்ணா கோஸ்வாமியை கைது பண்ணும்போது அவருடைய செல்ஃபோன் சர்ச் பண்ணும்போது அந்த செல்ஃபோனில் புல்வாமா தாக்குதலுக்கு 4 நாள் முன்னாடியே அர்ணா கோஸ்வாமியும் பாபா அணுவுலை தலைவரும் 2 பேரும் கலந்துரையாடிட்ட அந்த
இதெல்லாம் சாட்டெல்லாம் வந்து அந்த போலீஸ் வந்து வெளியிட்டது, புரியுதுங்களா? அந்த போலீஸ் வெளியிட்டு அப்போது இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது இந்த சம்பவம் தான் பிஜேபி வெற்றிக்கு முதன்மையாக இருக்க போகுதுன்னு சொல்லி அதில் வந்து பேசிக்கிட்ட பேச்சு. அப்போது ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னா ஒரு இந்தியாவுடைய இராணுவத்தையே பலி கொடுக்குற அளவுக்கு கீழ்த்தரமாக இவனுங்க இறங்கும் பொழுது இது போன்ற கலவரங்களெல்லாம் அவங்களுக்கு தூசி மாரி தான் அவங்களுக்கு. இதே போல் வந்து இராணுவங்களே பலியிடுறதுக்கு தயங்க மாட்டாங்கன்றப்போ நீதிமன்றங்களும் இதுக்கு துணை போகுதா? பிகாஸ் ஒரு நீதிமன்றம் அப்படிங்கிறது வந்து மக்களை காக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கணும். ஆனால் நீதிமன்றங்களே வந்து இது ப்ரீ பிளான் பண்ணப்பட்டது, இது ஏற்கனவே பிளான் பண்ணி அங்கே வந்து வீடு மேலாம் வந்து கல் அடுக்கி வச்சுருந்தாங்க அப்படின்றத வந்து நீதிமன்றமே ஒற்று போகுது இல்லையா? நீதிமன்றம் ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு எவ்வளோ 100 குற்றவாளிகள் தப்பிச்சாலும் பரவாயில்ல, ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்றதுல ரொம்ப முக்கிரமாக இருக்கிறவங்க இந்த என்கவுண்டரை, அதாவது இப்போ மக்களை சுட்டு கொல்றதை வந்து நீதிமன்றங்கள் ஆதரிக்கிறதாக நீங்கள் பார்க்குறீங்களா? நீதிமன்றங்கள் எல்லாம் அவங்களுடைய கட்டுப்பாடுக்கு போயிடுச்சுங்க. நீதிமன்றங்கள் கட்டுப்பாடு போயிடுச்சு, ஊடகங்கள் கட்டுப்பாடு அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது, அரசு ஏற்கனவே அவங்களுடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம எதையும் செஞ்சால் அந்த செய்தி வெளியே வருவாங்க. இப்போ கூட என்ன ஆச்சு பாருங்கள், நீங்கள் எதாவது சொல்கிறீங்க நீதிமன்ற உத்தரவுன்னு சொல்லி அங்குள்ள மக்கள் சொல்கிறாங்க, எதுவுமே காட்டலைன்றாங்க. ஆனால் ஊடகங்கள் எல்லாம் என்ன சொல்லுது, ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இடிக்க போனாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதிர்ப்பு தெரிவித்து போலீஸ் வேன்களையும் போலீஸையும் கடுமையாக தாக்கினாங்க, அதற்காக துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது அப்படின்ற மாதிரி தான் ஊடகங்கள் தானே காமிக்குது. அப்போ ஊடகங்கள் வந்து மண்ணை தங்கமாகவும் தங்கத்தை மண்ணாகவும் காட்டினாலும் அது மக்கள் நம்புவாங்கன்ற அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து ஒரு அநியாயமான அக்கிரமமான ஒரு விஷயத்தை கூட ஊடகங்கள் ஊடக அறத்தை மீறி, ஊடகம் என்பதை நான் உண்மையை காட்டு, உண்மையிலே அடிச்சுருந்தா இந்த பக்கம் காட்டு, இல்லை அந்த பக்கம் காட்டு. ஆனால் இன்றைக்கி வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஆஸ்தாக்காக இருக்கட்டும், டைம்ஸ் நவாக இருக்கட்டும், இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஏதோ முஸ்லீம்கள்லாம் தூங்கிட்டு வந்து எழுந்து போய் அங்கே இருக்கிற போலீஸ்காரனையும் அங்கே இருக்க இடிக்க வந்தவனையும் வந்து அடித்தா மாதிரி தான் காட்டுறாங்களே தவிர இது பல நாள் போராட்டம் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வரணும் தான் இன்றைக்கி கலவரமாக காவல்துறை மாற்றி இருக்குது. அண்டு தமிழ்நாட்டில் வந்து இதை பற்றின ஒரு பெரிதான ஒரு ப்ராப்ளம் எதுவும் நியூஸ் வந்ததாக ஒன்றும் தெரியல. அண்டு திமுகன்ற கட்சி வந்து சிறுபான்மையினருக்கு வந்து ஆதரவான கட்சி, அண்ட் ஆல்சோ வந்து முஸ்லீம்களை வந்து நாங்கள் தான் காக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி இல்லையா? ஸோ பட் அவங்களுடைய ஸ்டாண்டுன்றது எதுவுமே வந்து எடுக்கலையே, ரொம்ப அமைதியாக இருக்காங்களே திமுக. இதை வந்து இதில் உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது? இல்லை, திமுக வந்து இதில் வந்து என்ன கருத்து சொல்கிறோம், 2002 வந்து பாஜக கூட கூட்டணியில் இருந்து குஜராத்தில் மிகப்பெரிய கலவரம், ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்படும் போதே அன்றைய திமுக தலைவரும் அன்றைய முதல்வருமான கலைஞர் கருணாநிதி சொன்னார், இது அது மற்ற மாநிலத்தினுடைய பிரச்சனை, நாம் இதில் கருத்து சொல்லக்கூடாதுன்னு சொன்னவர். இப்போது உத்தரகாண்டில் நடக்கக்கூடிய விஷயத்துக்கு அவர் எப்படி வந்து கண்டித்து கருத்து சொல்லுவார்? சொல்ல மாட்டார் இல்லைங்களா? இல்லை, என்னோட கேள்வி எப்படின்னா, அன்று வந்து கலைஞர் வந்து பாஜகவோட கூட்டணியில் இருந்தார், அதனால் அதை சப்போர்ட் பண்ணி பேசணுன்ற ஒரு இதில் கட்டாயத்தில் இருந்தார். இன்றைக்கி திமுகவோட பிரதான எதிர்கட்சியே வந்து பாஜக அப்படின்ற ஒரு நிலைமை வந்திருக்குன்ற போது இதெல்லாம் வந்து இதற்கான ஸ்டாண்டை வந்து திமுக எடுக்கணும்ல, ஏன் வந்து அமைதியாக இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ பக்கத்தில் வந்து பாஜக, அதாவது பக்கத்து கர்நாடகாவில் வந்து ஹிஜாப் பிரச்சனை வரும்போது அப்போவும் திமுக இங்கே ஆட்சியில் இருந்தது. அப்போது அங்கே பாஜக தான் அந்த ஹிஜாப் பிரச்சனையை பெரிய அளவுக்கு எடுத்தது. அப்போ கூட ஒரு கருத்து கூட முதல்வர் வந்து கண்டித்ததே இல்லையா, அதை கண்டிக்கவே இல்லையா? இது போன்ற பல சம்பவங்கள், அதாவது பல சம்பவங்களை நம்ம மேற்கோள் காட்டலாம். பாஜகவுக்கு எதிராக அவங்க தமிழ்நாட்டில் ஏதாவது, அதுவும் திமுகவுக்கு எதிராக செயல்பட்டால் மட்டும்தான் பாஜக பாசிசம் பாயாசம் எல்லாம் வருமே தவிர, சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு எதிராக பாஜக எந்த அளவுக்கு கொடுமையாக நடந்தாலும் சரி, தேர்தல் நேரத்தில் பேசக்கூடிய மேடை பேச்சுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்துவாங்க தவிர, அவங்க பதவியில் இருக்கும்போது ஒரு முதலமைச்சராக இருக்கிற இது கண்டிக்கிற அளவுக்கு அவரெல்லாம் என்றைக்குமே போனதில்லை, இப்பவும் போக மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். திமுக வந்து அதாவது நுனிப்புல் மேய்கிற மாரி உதட்டளவில் தான் அவங்களுக்கு வந்து முஸ்லீம்கள் மீது பாசம் இருக்கிற மாதிரி காட்டுறாங்களே தவிர உள்ளத்தளவுக்கு இல்லை என்பதற்கு பல உதாரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம்.